ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை டைனி ஃபீட்ஸ். இன்றைக்கி குட்டீஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்கூலுக்கு லன்ச் ஸ்நாக்ஸில் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். அரிசி வைக்க வந்து தண்ணி வச்சுட்டேன். இப்போ கர்ட் ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பால் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து பொட்டேட்டோ பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு பொட்டேட்டோவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சைடில் பார்த்திங்கன்னா தண்ணியும் கொதிச்சிருச்சு, அரிசியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொட்டேட்டோ நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்றேன். டிஃபனுக்கு வந்து அரிசி மாவு போட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு எடுத்துகிட்டு அது கூட உப்பும் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு எடுத்திருக்கேன். இட்லி பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த புட்டு மாவு வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன். இதை வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். அரிசி வெந்துருச்சு, சாப்பாடு வடிச்சிட்டேன். இப்போ வந்து மக்கனா செய்ய வந்து சட்டியில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மக்கனாவை ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும்னா அந்த மக்கனா வந்து நம்ம உடச்சா நல்லா கிறிஸ்பியாக உடையணும். இதுக்கு சீசனிங் பண்ண நெய் ஆட் பண்ணிட்டு சால்ட்டும் பெப்பரும் போட்டு மக்கனா வந்து நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு. டிஃபனுக்கு வந்து பசங்களுக்கு வந்து புட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து தாளிச்சிடலாம். கர்ட் ரைஸ்க்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறின உடனே ரைஸ் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து பால் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மத்தியானம் சாப்பிடும்போது புளிக்காமல் இருக்கும். அப்போ கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும், ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மக்கனா கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு வந்து லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பிஸியான மார்னிங்கை வந்து ஒரு ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு டீயோடு வந்து முடிக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டீ ரெடி. என் ஃபேவரட் டீயோட மீட் டைம். இன்றைக்கி லஞ்ச் ரெடி. நாளைக்கு ஒரு சூப்பரான காம்போல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.